ஒரு நாளைக்கு ஒரு பூஜை நாட்கள்ல ஒரு 4 மணி நேரம் கூடுனா ஒரு 6 மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கணும்னு நம்ம வேலைகளுக்கு தகுந்த மாதிரி. உங்களால இருக்க முடியுதா? சொல்லுங்க. ஐயோ, நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோமே, இந்த குப்பைகள்லாம் நம்மளை நம்பி நம்ம இனத்தை உருட்டி உருட்டி கொடுத்துருவோம் நினைச்சு நம்பி வாராகல. அதுக்காகவாது இனத்தவோ அவங்க முடுக்கு இப்படித்தான் கூழோ கஞ்சியாவது நிரந்தரமா சாப்பிடணும்னு யோசிக்கிறதுனால இந்த பரதேசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்குறதே பெரிய கடினம். நீங்க 1 மணி நேரம் தூங்கலன்னா மூஞ்சியெல்லாம் வீங்கி போகுது, கண்ணெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பேசக்கூட முடிய மாட்டேங்குது உங்களால. இந்த பரதேசி என்னைக்காவது அப்படி இருந்திருக்குன்னா? இப்ப நீங்களாம் வராம இருந்தா நான் நிம்மதியா தூங்குவேன் இல்ல. இனிமே வராதீங்க, குரு பூஜையோட எல்லாரும் வீட்டுல இருந்துக்கோங்க. நேருக்குன்னு சொல்லியிருக்கேன், நிறைய மிச்சம் நீங்களாம் யாரும் வராம இருந்தா. என்ன அந்த கடைசி போய் நின்று சிரிச்சுட்டு இருக்கீங்க? சரின்ட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். உயிரும் பலிய வாங்குறதுக்கு. ஏன்னா நீ போற வேலை உயிரோட நிக்க வச்சிருக்கும்ல, நீ அந்த வேலையை தானே செய்வ. பிறகு இந்த அம்மா எல்லாம் ஆஸ்பத்திரி ஊர்ல சொந்த பந்தக்காரங்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க, லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் இருக்க மாட்டா என்னைக்கு அப்படிங்கிறது மாதிரி வச்சிருந்தாங்க. அப்படி நினைச்சு இப்ப 4 வருஷம் முடிஞ்சு வச்சு. இப்ப அவங்களாம் கேட்பாங்களா நீ எப்படி நடமாடுறேன்னு? கேட்காங்களா? என்ன நீ செத்து போன்னு நினைச்சா இப்படி இருக்க அப்படின்னு கேட்காங்களா? அப்படி கேட்காங்களா? சிலப்புறவா தெரியல. என்ன உங்க அத்தைமார்ட்ட கேளு, ஒரு நாளைக்கு உக்காந்து உங்க பெரிய திட்ட கேளு. இப்ப யாசகம் மூலமா கொடுக்குது அந்தம்மா, அதிசயமா இருக்கு. ஓ, மருமையும் செத்து போவான் அப்படின்னு நினைச்சு கொண்டு கொடுக்குதோ? அப்படி சொல்லு. சும்மாவா கொண்டு கொடுக்கும்? மருமை இப்பதான் அடிச்சு பிடிச்சி ஒரு 10 லட்ச ரூபாய் செலவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி விஷயங்களை என்னதான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதை இன்னும் சொல்ல போனா ஒரு பகவான் சாமி மாதிரி பேசுனா நீங்க எப்படி கத்துக்குருவீங்க, எப்படி பயணம் பண்ணுவீங்கன்னு தெரியல. இவ்வளவு எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம எல்லா அறிவுரையும் கொடுக்குறோம். அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, தடுமாறுறீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. இப்ப அவர் மாதிரினா என்ன செய்வீங்க? கிழக்கால போய் வடக்கால போன்ட்டு போயிடுவாரு. அதை விட இன்னும் வேற வாசியில வேற பேசுவாரு. இதுல எதை எடுத்துக்கிறீங்க? சரி, அவர் தான் ஏதாவது பேசுவாரு சொல்லுவாரு. சுருமலையில ஒருத்தர் வாயா திறக்க மாட்டாரு, என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அங்கேயும் கூட்டிட்டு போய் இந்த நிக்கிற புண்ணியவேதி மகளுக்கு ஒரு வரத்தை வாங்கி கொடுத்தேன். ஆமா, இப்படிதான் இது நடந்துச்சுல்ல அப்படின்னு கூட மறந்துட்டாங்க இவங்க கூட. அது என் பிள்ளைக்கு நேரம் வந்துச்சு நடந்துருச்சு அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதல் எங்க வந்த அந்த மாட்டில் அப்படியே தள்ளி சாச்சிட்டீங்க புருஷன் பொண்டாட்டியும். நீ மாசம் மாசம் வர வேண்டாம், 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பூஜைக்கு வந்து போயிருப்பியா நீ? நீ நான் என்ன கேக்குறேன், நீ என்ன அந்த ஊர்ல இருந்து எல்லாம் அள்ளி கொண்டு கொட்டுனா நாங்க சொல்றோம்? அதுல வேற இன்னொரு உங்க இதுல இன்னொரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் போனோம் நின்னுக்கிட்டோம், நாங்கெல்லாம் நின்னு கூட நீ வேணும்னு போனீங்களா, அதான் உன் புருஷன் செத்து போனான்னு அந்த பிள்ளைக்கு வேற பயமுறுத்துறீங்க. உங்க தெருவுல தான் நீங்க சொன்னீங்க, யாரு சொன்னாலும் அந்த ஊர் தானே.
புரியுதா? இப்படி எல்லாம் வேற நடக்குது. பார்க்கலாம் சார். இப்ப கூட நேரம் வருது, நேரம் வந்துச்சு, நடந்துச்சுல்ல. இன்னும் ஒண்ணு நேரம் வருதான்னு பார்ப்போம். உனக்கு தான் எங்க உங்க மைனரு ஒளிஞ்சுக்கிட்டாரா? என்னதா சொல்றாரம்மா? இன்னும் புரியல அப்படின்ட்டு. பிடிச்சுக்கிறணும்ப்பா. ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதை எப்படி பிடிச்சுக்கிறணுமோ, என்ன செய்யணுமோ பிடிச்சிட்டு பயணம் பண்ணணும். நீங்கெல்லாம் இவ்வளவு எப்படி சொல்றது, தக்காளிலையும் அழுகி அழுகி தூரத்தூக்கி போட்ட தக்காளி மாதிரி நீங்கெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் சொல்லிட்டல, எப்படி சொல்றது, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் நம்ம பக்கத்துல இருந்ததுன்னா அது இன்னும் அதுக்கு என்னமா சொல்லுவாங்க, உள்ளூர் மாடு விலை போகாது. அந்த கதை தான் இது. இவங்க மாத்திரம் கரெக்டா பயணம் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டு விஷயம் இல்ல, இவங்களுக்கு உள்ள நெருக்கடி சில விஷயங்கள் தீர்வுக்கு கொண்டு வந்திருப்பேன். அதெல்லாம் கோட்டை விட்டாங்க. உன் தீர்வை கொண்டு வரலையா? 40 லட்சம் ரூபாய லட்சுமணன் 1 கோடி ரூபாய் தெருவில் வீட்டுக்கு தூக்கு போட்டு சாக போனானே, அவனை கொண்டு வரலையா? அடுத்த வேலை சோலுக்கு இல்லையே, என்ன பண்றது, பிள்ளைய பட்னியா கிடக்குன்னு பிரிசனு முன்னாட்டியும் குப்பரப்படுத்திட்டு இப்ப அழுதுகிட்டு இருந்தாங்களே, இப்ப இவங்களை கொண்டு வந்து ஓட விடலையா?